ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோட ஈவினிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிம்பிளாக பூஜையும் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரைடேனால் பூஜையும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் டின்னருன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி டின்னர் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு போய்ட்டு சப்பாத்தி மாவு வாங்கிட்டு வந்தோம். சப்பாத்தி மாவு காலி. ஸோ கொஞ்சம் இருந்து இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ தான் கடைக்காரர்கிட்ட சொல்லி அவங்க எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. இதில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மாவு பிசைங்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன செய்கிறோம் மம்மி இன்றைக்கி? சப்பாத்தி பன்னீர். சப்பாத்தி பன்னீர் மசாலா. கடாய் பன்னீர். கடாய் பன்னீரா? சாரி, கடாய் பன்னீர். ஸோ இல்லை, கடாயில் போட்டு செஞ்ச கடாய் பன்னீர், டேஸில் போட்டு செஞ்ச டேஸா பன்னீரா? பேர் வச்சுக்கிறீங்க. அம்மா இது இந்த மாவு நம்மளுக்கு எவ்வளோ மாதம் வரும்? 5 kg மாவு. ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் அரிச்சின்னு தான் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு அதுக்கப்புறம் மம்மி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னால் மிஷினில் அரிசி வாங்க முடியாது இல்லை, அவருக்கு சரி எடுத்து போட்டுக்கோ. நல்லா புசு புசுன்னு சப்பாத்தி, அதுக்கப்புறமா கடாய் பன்னீர் செய்யலாம். நீ சப்பாத்தி மாவு பிசைங்கினே இரு, நான் பன்னீர் செய்கிறதுக்கு எல்லாமே கட் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே. மாவு பிசைங்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம நீயே பேசிக்கிட்டு வெங்காய தக்காளி என்ன மியூசிக்கோட சொல்ற ராகத்தோட ரொம்ப சுஸ்தாயிட்டு நம்மளே நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறது அதுதான். இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க நினைக்கிறோம் எங்க வீட்டு மாடி மேல விறகு அடுப்பை பற்ற வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஓனர் வருவார், யாரை கேட்டுமா விறகு அடுப்பு பற்ற வைக்கிறீங்க அப்படின்ட்டு. நம்மளுக்கு வேற என்னம்மா வழி இருக்குது? சிலிண்டர் வரல மேலே பற்ற வைதான். சிலிண்டர் மேலே பற்ற வைதா. நாங்கள் சிலிண்டர் புக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மார்ச் 7 தான் சிலிண்டர் புக் பண்ணேன். ஆனால் இவ்வளோ நியூஸு இவ்வளோ சொல்கிறாங்க அக்கம் பக்கம். எங்கள் அக்காலாம் சொல்கிறாங்க நான் புக் பண்ணி 20 நாள் ஆயிடுச்சு இன்னும் வரலன்ட்டு. எங்கள் மம்மி மார்ச் 7 தான் சிலிண்டர் புக் பண்ணாங்க. அதுக்குள்ளே சிலிண்டருக்காளுக்கு இன்னைக்கு கால் பண்ணிட்டு வந்துச்சா சிலிண்டருன்னு கேட்குறாங்க. ஒரு லேட் ஆகுத்த இட மாட்டேன் ஃபோனை வச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன் எங்கள் மம்மிக்கு, மா அங்கங்கே சிலிண்டரு டிமாண்டில் இருக்குது, நீ இப்படி பேசுகிறியா மம்மின்னு கேட்டால் எங்கள் மம்மி எல்லாமே சொல்றதெல்லாம் அப்படியே உண்மையாக இருக்குதா? அப்படியே சடம் இருக்க கூட செய்யும் இங்கெல்லாம் இருக்குது. அதான் சொன்ன ஆன்சர் சொன்னாங்கல்ல, சிலிண்டர் இல்லாத ஆயிடணும், நான் சோறே ஆகாத விட்டுடணும். சோறே ஆகாத விட்டோன்னா மேலே அடுப்பு பற்ற வச்சு சோறு ஆக்க வேண்டியதுதான். ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். அப்படியெல்லாம் சிலிண்டர் இல்லைன்னா வேற என்ன வழி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? அந்த காலத்துல எப்படி சோறாக்குனாங்கோ? அந்த காலத்துலமா காடு ஊர் நாட்டுல மரம் செடி கொடியெல்லாம் இருந்துச்சு. மம்மி இங்க கூட இது என்னது அந்த டிம்பர் கடை இருக்குது, மரம் கடை இருக்குது. அங்க போனா அங்க காசு கொடுத்தா கொடுக்க போறாங்க. நீ போட்டு மேல அடுப்பு பற்ற வச்சுல உன்னதுக்கிட்ட காசு கொடுத்து அதை தூக்கி தலைமையில வச்சு வர சொல்லுவேன். நான் வீடியோ எடுக்குவேன், நீ தூக்கி எல்லாமே ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அலோ பண்ணுமே மேலே பற்ற வைக்கிறதுக்கு எல்லாம் மம்மி நம்மள்ட்ட எப்படியோ எங்கள்கிட்ட அந்த அந்த பாண்டில்னு ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த சிமெண்ட் எல்லாம் கலக்குவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது இருக்குது. அதை வச்சு வீட்லேயே அதுக்கு மேலே மண்ணை போட்டு வச்சு பற்ற வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சிடும். இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டு ஆச்சு. அது இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினா என்ன தெரியுமா பிரச்சனை? எங்கள் வீட்டில் எல்லாமே இந்த கேஸில் இண்டக்ஷனுக்குன்னா ஒரு தனியான வெசல்ஸ் வரும் கரெக்டாக, அந்த பாத்திரம் மட்டும்தான் அதில் ஒர்க் ஆகும். இப்போ அது வேற ஒரு செலவு வரும். எதுக்கு வாங்கணுன்ட்டு இருக்குது. அதெல்லாம் ஒன்று செட் ஆகும், ஒன்று செட் ஆகாது. ஸோ மறுபடியும் அதுவும் ப்ராப்ளம் தான். இல்லை பார்த்தேன் நான்
காத்தாலே டெக்ஸை நிறைய சோறும் டெக்ஸை நிறைய குழம்பு ஆக்கி வச்சுட்டா நைட்டு மதியானம் காத்தால எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளும் அப்படிதான் போகணும். ஒண்ணுதான் கரெக்ட் தான். நீ சாப்பிட்டியா ஃபர்ஸ்ட் சொல்லு. நீ காலை சாப்பிட மதியானம் சாப்பிட நைட் சாப்பிட மாட்டேன். 3 டைம் தனித்தனியே கேட்கறாளே, சுட சுட கேட்கறாளே நீ மட்டும்தான். இப்போ டக்குன்னு நம்ம வேலை பண்ணலாவா? நீ சாப்பிட்ற ஒரு நாள் சாப்பிட்டு. ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சேன் இந்த ஃப்ரிட்ஜு. பட் ஸ்டில் சம்டைம்ஸ் சீக்கிரமாகவே கெலிஜாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம். 3 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி, அப்புறமா கடாய் பன்னீர் செய்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரியும் ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு சோக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கட்டிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மம்மி அங்கே மாவெல்லாம் கொட்டி வச்ச இதெல்லாம் க்ளீன் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கட் பண்ணிட்டு நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அது மட்டும் நான் எல்லாமே கட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறதுக்கு. இதுதான் தேவையான வெஜிடபிள்ஸ். ஆனியனு பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். ஆனியனு டொமேட்டோ பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கேப்சிகம், க்ரீன் சில்லி, பன்னீர் வந்துட்டு செய்யும் போது வெங்காய தக்காளியெல்லாம் வதக்கிட்டோன்னு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வெள்ளரிக்காய், சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு மாவும் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஆல்ரெடி இங்கே சுடுதண்ணியில் கேஷ்யூவை போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை போயிட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம் மிக்சியில். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை, லவங்கம், அப்புறமா பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், இது கூட கொஞ்சம் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது நல்லா வதங்கி அது நல்லா ஸ்மாஷ் ஆகும். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பிறகு நல்லா பொடியாக கட் பண்ண தக்காளி, அரிச்சு சேர்க்கக்கூடாது, நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்க்கணும். நம்ம எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கணும். நம்ம இது கூட இப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இந்த டைமில் நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தூளும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா. இப்போ இது நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாதே நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், முந்திரி பேஸ்ட் சேர்த்தோன்னே எவ்வளோ ரிச்னஸ்ஸாக தெரியுது. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் முந்திரி இது. அது மட்டும் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நம்மளோட கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக நல்லா இருக்கும். நம்ம நல்லா கொதிச்சா சின்ன விதமாக இப்போ கேப்சிகம் போட்டு. ஸோ கேப்சிகம் இந்த மாதிரி நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க பன்னீர். பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து வேக வச்சோம்னா பன்னீர் ஹார்ட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 10-15 செகண்ட்ஸ்க்கு நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பன்னீர் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இது போட்டால் தான் அந்த ஒரு ஃபினிஷிங் டச். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, பட் இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படியே செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும். இப்போது தவா சூடாயிடுச்சா? பரோட்டா எப்படி இருக்குன்னு சொல்லணும். பரோட்டா அந்த மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் பரோட்டா மாவு இருக்குமா? நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஆனால் ரொட்டி கட்டை இருக்குது. சரி, நீ பரோட்டா மாவு எப்படி இருக்குமான்னு நீ பின்ன பரோட்டா எப்படி இருக்கும்னு என்ன கேட்டல மாதிரி இருக்குன்னு சொன்னது நீயா சொன்ன? அப்படி செய்வாங்க. அவங்க பதில் வரும். சப்பாத்தி மாவில் செய்வாங்க. ஒரே வாரா போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். கூட சேர்ந்து சமையல் செஞ்சாலே வாருதான். அதுக்கு வந்து நம்ம பாட்டு நம்ம சோழியை பார்த்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணோம்னா இப்படி தான் வார் நடக்கும் வீட்டில். நீ நல்ல இது பண்ணுறது. நீங்கள் வந்து சொன்னீன்னு இன்னும் சொல்லி கிடக்கு அதையெல்லாம் பரோட்டா மாதிரி செய்யிட்டு. அது எத்தனை வாட்டி அதை ரிப்பேர் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்குது. ஓகே, எண்ணெய் போடாத சப்பாத்தி சுட்டாச்சு. ஹெல்த் கான்ஷியஸில் கிடையாது, சும்மா சுட்டு பார்க்கலாமே அப்படின்னு சுட்டாச்சு. இங்கே பாருங்க, தகன்னு மின்னுது கடாய் பன்னீர். ஸோ லாஸ்ட் சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு. இதுதான் கடைசி சப்பாத்தி. சூப்பரான எளிமையான ஒரு கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. என் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சப்பாத்தி, அதுக்கப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா. ஓகே, லெட்ஸ் டேஸ்ட் இட். டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. சப்பாத்தி, அதுக்கப்புறமா காமி மம்மி பன்னீர், கடாய் பன்னீர் அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நீங்கள் பன்னீரை வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் இல்லை 25 செகண்ட்ஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஏன்னா அது ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்கும்ல கடாயில் மசாலா. ஸோ மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்ல, கெட்டியாகிடும். நீங்கள் இன்னும் அதை போட்டு நல்லா பாயில் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஓவர் கெட்டியாகிடும். சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பன்னீர் கூட கெட்டியாகலை. அதே மாதிரி நீங்கள் வேக வச்சிங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இதே மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். See you in next video. Bye.